ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். வெல்கம் டு ட்ரெண்டிங் சமையல். ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோவில் நம்மளோட டெய்லி லைஃப்பில் தேவைப்படக்கூடிய நிறைய யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்கேங்க. கண்டிப்பாக இதில் ஒரு டிப்ஸாவது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு டிப் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. ரொம்ப சூப்பராக செலவில்லாத ஒரு க்ளீனிங் லிக்விட் எப்படி நம்ம வீட்டில் ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு மிக்ஸி ஜார் வந்து எடுத்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் அளவுக்கு இட்லி சோடா தூள் வந்து சேர்த்துக்கோங்க. அதில் ஒரு பாதி அளவுக்கு எலுமிச்சம்பழம் சேர்த்துக்கிட்டு கொஞ்சமாக வந்து கோல்கேட் பேஸ்ட் வந்து சேர்த்துருக்கேன். கொஞ்சம் தண்ணி சேர்த்து இந்த மாதிரி நல்லா நைஸாக மிக்சியில் வந்து சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துருங்க. தேவைப்பட்டுச்சு அப்படின்னா எக்ஸ்ட்ரா கூட நீங்கள் வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த ஒரே ஒரு லிக்விட் மட்டும் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா போதும். உங்களோட கிச்சன்லேருந்து உங்களோட பாத்ரூம் வரைக்கும் நிமிஷத்தில் நல்லா பளிச்சுன்னு க்ளீன் பண்ணிடலாங்க. இந்த ஒரு லிக்விட் வந்து நம்ம ரெடி பண்ணுறதுக்கு நமக்கு எந்த ஒரு செலவுமே இல்லை. வீட்டில் இருக்கிற ஒரு சில பொருட்கள் மட்டும்தான் நம்ம இதில் வந்து சேர்த்துருக்கோம். இப்போ அரைச்சி எடுத்ததுக்கு அப்புறமா இந்த மாதிரி ஒரு ஃபில்டர் யூஸ் பண்ணி இதை நல்லா வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த தண்ணி வரைக்கும் தான் நமக்கு தேவைப்படும். இந்த தண்ணியை அப்படியே ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் நம்ம வந்து மாற்றி எடுத்துக்கலாம். இது வந்து ஒரு தடவை நீங்கள் வந்து ரெடி பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா ஒரு 10லேருந்து 15 நாள் வரைக்குமே இது வந்து கெட்டு போகாமையே இருக்கும். சூப்பராக நீங்கள் வந்து வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு தடவையும் உங்களோட ஸ்டவ் துடைக்கிறீங்க, இல்லை உங்களோட கவுண்டர் டாப் வந்து க்ளீன் பண்ணுறீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக நல்லா பளிச்சுன்னு க்ளீன் ஆகுங்க. இப்போ உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் இந்த ஸ்டவ் வந்து எந்த அளவுக்கு கரை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. பாருங்க, இது வந்து நம்ம சமைக்கும்போது ஏதாவது பால் ஏதாவது பொங்கி கொட்டிடுச்சு அப்படின்னா, சமைச்சிட்ருக்கும்போது உடனே நம்மளால வந்து அடுப்பு வந்து கிளீன் பண்ண முடியாது இல்லையா? ஸோ ஃபுல்லா நம்ம வந்து குக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தான் நம்ம வந்து கிளீன் பண்ணுவோம். அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி வந்து சில நேரங்கள்ல அது கருகி கூட போயிடும். அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா, அத தொடர்ந்து நம்ம கிளீன் பண்ணாமயே விட்டுட்டோம் அப்படின்னா, அத மொத்தமா சேர்த்து கிளீன் பண்ணும்போது நமக்கு ரொம்ப டைம் எடுக்கும். அதே மாதிரி ஈஸியா நம்மளால கிளீன் பண்ணிடவும் முடியாது. இப்ப பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்டவ் மேல இருக்கிற கம்பி எல்லாத்தையும் நான் ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போ இந்த ஸ்டவ்வுக்கு மட்டும் கிடையாது. பின்னாடி இருக்கிற வால்க்கும் சேர்த்து தான் நம்ம வந்து கிளீன் பண்ண போறோம். இந்த லிக்விட் வந்து நீங்க சேர்த்து கிளீன் பண்ணும்போது நல்லா பளிச்சுன்னு உங்களுக்கு வந்து நிமிஷத்துல கிளீன் ஆயிடும். எண்ணெய் பிசுக்கெல்லாம் பிடிச்சிட்டுருக்கு. நல்லா தீஞ்சு போயிரும். இப்ப நான் முன்னாடி காமிக்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த ஸ்டவ்ல வந்து தீஞ்சு போன மாரி கறை இருந்ததுல, அது எல்லாமே வந்து நிமிஷத்துல உங்களுக்கு வந்து கிளீன் ஆயிடுங்க. எல்லா இடத்துலயுமே இந்த தண்ணி வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டுறலாம். உங்களோட கவுண்டர் டாப்பு, அடுப்பு, பின்னாடி வாலு, இந்த தண்ணி யூஸ் பண்ணி உங்களோட சிங்க் கூட நீங்க கிளீன் பண்ணிக்கலாங்க. லைட்டா வந்து அந்த தண்ணி நம்ம ஸ்ப்ரே பண்ணியிருந்தோம் இல்லையா? அது நல்லா ஊறுனதுக்கு அப்புறமா ஒரு ஸ்க்ரப்பர் மட்டும் யூஸ் பண்ணி இந்த மாதிரி நல்லா தேய்ச்சு விட்டோம் அப்படின்னாலே நல்லா நிமிஷத்துல உங்களுக்கு வந்து கிளீன் ஆயிடும். இந்த லிக்விட்ல நம்ம மெயினா வந்து கோல்கேட்டும் ஆட் பண்ணியிருக்கிறதுனால, அடுப்புல எண்ணெய் பிசுக்கு, இல்ல கவுண்டர் டாப்ல இந்த வால்லலாம் எண்ணெய் பிசுக்கு இருந்தது அப்படின்னா, உங்களுக்கு பளிச்சுன்னு நிமிஷத்துல கிளீன் ஆயிடுங்க. எல்லாமே வந்து நல்லா தேய்ச்சு விட்டதுக்கப்புறமா, கிச்சன் துணி வச்சிருப்பீங்க இல்லையா? அது அப்படி இல்லன்னா ஏதாச்சும் ஒரு வைப்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு, நல்லா அந்த மாதிரி தேய்ச்சு ஃபுல்லா தொடச்சு எடுத்துட்டோம் அப்படின்னா, நம்மளோட அடுப்பும் சரி, நம்மளோட கவுண்டர் டாப்பும் சரி, நிமிஷத்துல பளிச்சுன்னு கிளீன் ஆயிடும். அந்த கவுண்டர் டாப் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும்னு நெனைக்கிறேன். நல்லா இன்ஸ்டன்ட்டா ஒரு ஷைனிங் குடுக்குது பாருங்க. ஸோ கண்டிப்பா அது யூஸ்ஃபுல்லான ஒரு ஐடியாவா இருக்கும்னு நெனைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் டிப் என்னன்னு பார்க்கலாங்க. நீங்க சப்பாத்திக்கு எப்படி தான் மாவு பெசஞ்சாலும் சரி, நீங்க இந்த மாதிரி வந்து தேய்ச்சு போட்டு பாருங்க. நல்ல பாக்கெட்டா உங்களுக்கு கிடைக்கும். அதாவது 2 லேயர், 3 லேயர் அப்படி கிடைக்கும். ரொம்ப சிம்பிளான ஒரு ஐடியா தாங்க. நீங்க இந்த மாதிரி வந்து மடிச்சு தேய்ச்சு உங்களோட சப்பாத்திய செஞ்சு பாருங்க. உங்களுக்கு நல்ல லேயரா உங்களுக்கு கிடைக்குங்க. ஒரு சிலர் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. என்னதான் வந்து சப்பாத்தி சாஃப்ட்டா மாவு பெசஞ்சு போட்டாலுமே அது வந்து பொங்கி வரமாட்டேங்குது. ரொம்ப ஹார்டாவே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி ஒரு தடவ வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட்டு நீங்க சப்பாத்திய வந்து விரிச்சு தேய்க்கிறீங்க இல்லையா? அந்த டைம்ல வந்து ஃபுல்லா ஆயில் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மேல கொஞ்சமா மாவு ஸ்ப்ரெட் பண்ணிட்டு, அத 2ஆ மடிச்சு, திரும்ப அத வந்து 2ஆ மடிச்சு போட்டு, இந்த மாரி வந்து தேய்ச்சுக்கோங்க. திருப்பி திருப்பி போட்டு நல்லா மெல்லிசா கூட உங்களுக்கு தேவையான சைஸ்ல இந்த மாரி வந்து தேய்ச்சு எடுத்துக்கலாம். இது வந்து என்னோட மாமியார் தான் செய்றாங்க. ஸோ அவங்க வந்து சப்பாத்தி எப்பவுமே இந்த மாரி தான் தேய்ப்பாங்க. நீங்க எத்தன சப்பாத்தி போட்டாலுமே, எல்லா சப்பாத்தியுமே ரொம்ப சூப்பரா பொங்கி, உங்களுக்கு நல்ல பாக்கெட்டா கிடைக்குங்க. அதாவது நல்ல லேயரா கிடைக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா, எல்லாமே வந்து தேய்ச்சு எடுத்தாச்சு. நான் கல்லுல வந்து போடுறேன். சப்பாத்தி நீங்க வந்து செய்றீங்க அப்படின்னா, கல்லுல போடும்போது கல்லு வந்து நல்ல ஹீட்டா இருக்கணுங்க. ரொம்ப உங்க சூடு இல்லாம இருந்துச்சு அப்படின்னா, சப்பாத்தி வந்து நம்மளுக்கு சரியா வராது. அதாவது சரியா உங்களுக்கு வந்து பொங்கி வராது. போட்ட உடனே நல்ல கலர் மாறுற மாதிரி இந்த அளவுக்கு உங்களுக்கு நல்ல சூடா இருக்கணும். அந்த மாதிரி இருந்தா தான் நீங்க சப்பாத்தி போட்ட உடனே இந்த அளவுக்கு உங்களுக்கு பொங்கி வரும். பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும்னு நெனைக்கிறேன். புஸ்ஸுன்னு ஒரு பக்கமா எழுந்து வருது பாருங்க சப்பாத்தி. ஸோ இந்த மாதிரி செய்யும்போது உங்களோட சப்பாத்தி நல்ல லேயரா கிடைக்கும். அது மட்டும் இல்லாம செஞ்சு 2 நாள் ஆனாலுமே உங்களுக்கு சப்பாத்தி வந்து காஞ்சு போகாதுங்க. நல்லா சாஃப்ட்டாவே இருக்கும். பாருங்க ரொம்ப சூப்பரா உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் அப்படின்னு நெனைக்கிறேன். ஸோ இன்னொரு சப்பாத்தி நான் உங்களுக்கு வந்து போட்டு காட்டுறேன் பாருங்க. ஸோ அதுவும் நல்லா சூப்பரா பொங்கி எழுந்து வரும்.
மாவு வந்து நீங்க எப்படி தான் பெசஞ்சாலும் சாஃப்ட்டா இருந்தாலும் சரி, ஹார்டா இருந்தாலும் சரி, அத பத்தி எதுவுமே ஃபீல் பண்ண தேவையில்ல. சப்பாத்தி வந்து நீங்க தேய்ச்சு போடும்போது, இந்த மாதிரி மடிச்சு தேய்ச்சு போட்டீங்க அப்படின்னாலே போதும். உங்களோட சப்பாத்தி ரொம்ப சூப்பரா புஸ்ஸுன்னு பொங்கி வரும். இந்த ஐடியா வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எப்பவுமே என்னோட மாமியார் இப்படி தான் ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ, அதுதான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். இது உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நெனைக்கிறேன். நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி வந்தது அப்படிங்கிறதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. நான் ஃபுல்லா எல்லா சப்பாத்தியுமே வந்து போட்டு எடுத்துட்டேன். ஸோ, இப்ப நான் இந்த சப்பாத்தி மட்டும் உங்களுக்கு வந்து ஓப்பன் பண்ணி காட்டுறேன். நல்லா எப்படி வந்து பாக்கெட் மாதிரி கிடச்சிருக்கு பாருங்க. ஸோ, இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா, உங்களோட சப்பாத்தி 2 நாள் ஆனாலுமே காஞ்சு போகாது. நல்லா உங்களுக்கு வந்து புஸ்ஸுன்னு பொங்கியும் வரும். கண்டிப்பா நீங்க இது மாதிரி வந்து இதுவரைக்கும் ட்ரை பண்ணல அப்படின்னா, ஒரு தடவ வந்து ட்ரை பண்ணி பாருங்க. நீங்க போடுற எல்லா சப்பாத்தியுமே உங்களுக்கு நல்லா பொங்கி தான் வரும். நம்ம இப்ப நெக்ஸ்ட் டிப் பார்க்கலாம். ஒயிட் கலர் ட்ரெஸ்ஸுக்கு வந்து நீலம் போடுறீங்க அப்படின்னா, கண்டிப்பா இந்த பிரச்சனைய ஒரு தடவையாவது நீங்க வந்து ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. நம்ம வந்து நீலம் போடும்போது சில நேரங்கள்ல நம்மளோட வெள்ள துணிகள்ல பார்த்தீங்க அப்படின்னா, ஒரே ஈவனா எல்லா இடத்துலயுமே வந்து கலர் பிடிக்காது. அதாவது நீல கலர் எல்லா இடத்துலயுமே வந்து பிடிக்காது. அங்கங்க வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு திட்டு திட்டா வந்து பிடிச்சிட்டுருக்கும். அத வந்து அவாய்ட் பண்ணிட்டு, எல்லா இடத்துலயும் ஒரே ஈவனா வந்து கலர் அதாவது நீலம் வந்து படுற மாதிரி நம்ம எப்படி போடுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நான் ஒரு ஒயிட் கலர் பனியன் வந்து எடுத்திருக்கேன். ஸோ, அதுக்கு வந்து போட்டு காட்டுறேன் பாருங்க. இப்போ இந்த ஒரு சின்ன கிண்ணத்துல கொஞ்சம் தண்ணி வந்து எடுத்திருக்கேன். அதுல ஒரு 2 ட்ராப் அளவுக்கு நீலம் வந்து சேர்த்துக்கோங்க. இதுல வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு இட்லி சோடா தூள் இருக்கு இல்லையா? ஆப்ப சோடான்னு சொல்லுவோம். அது வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அந்த தண்ணிய நல்லா கலந்து விட்டுருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம எடுத்து வச்சிருக்கிற இந்த ஒயிட் பனியன வந்து உள்ளுக்குள்ள நல்லா டிப் பண்ணிட்டு, நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா அலசி விட்டுட்டு, அதுக்கப்புறம் நம்ம வந்து தண்ணீல பிழிஞ்சு எடுத்துட்டோம் அப்படின்னா, நம்மளுக்கு ஒரே ஈவனாவே வந்து பிடிச்சிருக்கும் கலரு. அங்கங்க வந்து திட்டு திட்டா இருக்காது. இதுல இன்னொரு ப்ளஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஆப்ப சோடா சேர்த்துருக்கிறதுனால, அந்த நீலத்தோட அந்த கலர் வந்து நம்மளுக்கு கையிலயும் வந்து படாது. எப்பவுமே நம்ம வந்து நீலம் போடுறோம் துணிகளுக்கு அப்படின்னா, நம்மளோட கையுமே வந்து பார்த்தீங்கன்னா, நீல கலர்ல இருக்கும். ஆனா, நீங்க ஆப்ப சோடா வந்து சேர்க்கும்போது, கையிலயும் வந்து உங்களுக்கு நீல கலர் வந்து பிடிக்காது. இந்த ஐடியா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் டிப் என்னன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி பேண்ட்டுக்கு நம்ம வந்து பெல்ட் போடுறோம் இல்லையா? பெல்ட் என்னதான் டைட்டா இருந்தாலுமே கீழ பாருங்க, அந்த மாதிரி இழுக்கும்போது ஒரு சின்னதா ஒரு கேப் வந்து தெரியும். கொஞ்சம் லூஸா இருக்கிற மாதிரி இருக்கும். இத வந்து அவாய்ட் பண்ணிட்டு, அது கீழ கொஞ்சம் கூட கேப் இல்லாம நல்லா டைட்டா வந்து எப்படி பெல்ட் போடுறது அப்படிங்கிறது ஒரு சின்ன ட்ரிக் தான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம பெல்ட் போடுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்றேன். இப்ப இந்த கம்பி இருக்கு இல்லையா? இந்த கம்பிய அப்படியே பின்பக்கமா எடுத்துட்டு போயிட்டு, இந்த பட்டன் போட்டு லாக் பண்ணுவோம் இல்லையா? அந்த சின்ன ஓட்டை இருக்கும் பாருங்க. அந்த ஓட்டைக்குள்ள ஃபர்ஸ்ட்டு நம்ம வந்து கம்பிய விடப் போறோம். கம்பிய விட்டதுக்கு அப்புறமா, இப்ப நான் வந்து பண்றது உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும்னு நெனைக்கிறேன். இப்ப இந்த கம்பிய அப்படியே எடுத்துட்டு போயிட்டு, அந்த ஹோல்ஸ் இருக்குல்ல, அதுக்குள்ள நம்ம வந்து ஃபர்ஸ்ட்டு விட்டுறலாம். விட்டதுக்கு அப்புறமா, இப்ப வந்து பட்டன அப்படியே போட்டுருங்க. போட்டதுக்கு அப்புறம், அந்த கம்பிய அப்படியே எடுத்துட்டு வந்து பெல்ட்ல அந்த ஹோல்ஸ்ல போட்டு, நீங்க வந்து எப்பவும் பெல்ட் போடுற மாரி போட்டு, அப்படியே லாக் பண்ணிடுங்க. இந்த மாரி செய்யும்போது, உங்களுக்கு முன்னாடி பக்கத்துல வந்து ஒரு சின்ன கேப் கூட இருக்காதுங்க. நல்லா டைட்டா புடிச்சிட்டுருக்கும். நான் முன்னாடி வந்து காமிக்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்ப காட்டும்போது பாருங்க, இந்த இப்படி நம்ம இழுக்கும்போது கூட கொஞ்சம் கூட கேப் இல்ல பாருங்க. கீழ வந்து இறங்கி வரல. ஸோ, இந்த ஐடியா யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வந்து ஷேர் பண்ணி குடுங்க. மறக்காம நீங்க ட்ரை பண்ணீங்க அப்படின்னா, எப்படி இருந்தது அப்படிங்கிறதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. இது ஒரு சின்ன ட்ரிக்கா இருந்தாலும், இது ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு ட்ரிக்கா இருக்கும் அப்படின்னு நெனைக்கிறேன். இப்போ நம்ம நெக்ஸ்ட் டிப் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்ப எங்க பார்த்தாலும் மழை பெஞ்சுட்டு இருக்கிறதுனால, குளிரும் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும் இல்லையா? நம்ம வந்து இட்லி, தோசைக்கு வந்து அரைச்சு எடுத்து வைக்கிற மாவு வந்து சரியா புளிக்காது. அதோட சேர்த்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம லேட் நைட்டா மாவு அரைச்சு வைக்கிறோம் அப்படின்னாலும், நமக்கு வந்து மாவு புளிக்காது. அந்த மாதிரி டைம்ல இப்ப நான் சொல்ற ஐடியா படி நீங்க மாவ வந்து ஸ்டோர் பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட்டு வந்து மாவ அரைச்சு எடுத்துக்கோங்க. நீங்க கிரைண்டர்ல அரைச்சாலும் சரி, இல்ல மிக்ஸி ஜார் யூஸ் பண்ணி அரைச்சாலும் சரி, இந்த மாதிரி ஒரு ஹாட் பாக்ஸ் எடுத்துக்கோங்க. ஹாட் பாக்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க அரைச்சு எடுத்து வச்சிருக்கிற மாவ வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ ஹாட் பாக்ஸ் வந்து எடுக்கிறீங்க அப்படின்னா, ஒரு பாதி ஹாட் பாக்ஸ் இல்லன்னா ஒரு 3/4 வாசி பிடிக்கிற அளவுக்கு மாவு வந்து சேர்த்துக்கோங்க. ஏன்னா, மாவு வந்து பொங்கி வந்துச்சு அப்படின்னா, வெளியில வந்து லீக் ஆக ஆரம்பிச்சுரும். ஸோ, அதனால மாவ வந்து உள்ளுக்குள்ள சேர்த்துட்டு, நல்லா கை வச்சு இந்த மாரி கலந்து விட்டுருங்க ஃபர்ஸ்ட்டு. இப்படி கலந்து விட்டுட்டு, அதுக்கப்புறம் நம்ம வந்து மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இது முதல் நாள் நைட்டு ஒரு 9 மணி இருக்கும் நான் வந்து மாவு அரைச்சு வைக்கும்போது. மறுநாள் காலையில ஒரு 7 மணிக்கு வந்து ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்க. ரொம்ப சூப்பரா மாவு வந்து புஸ்ஸுன்னு பொங்கி வந்திருந்துச்சு. இந்த மாதிரி செய்யும்போது அந்த ஹாட் பாக்ஸ்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு விதமான கதகதப்பான சூடு வந்து உள்ளுக்குள்ள இருந்துட்டே இருக்கும். அதனால உங்களுக்கு மாவு வந்து புளிக்கிற ப்ராசஸ் வந்து ரொம்ப ஈஸியாவே நடந்துரும். பாருங்க உங்களுக்கு நான் ஃபர்ஸ்ட்டு வந்து மாவு வைக்கும்போது எப்படி இருந்ததுன்னு, இப்ப பாருங்க நல்லா புளிச்சு பொங்கி வந்திருக்கு. அந்த பபிள்ஸ் எல்லாம் எவ்வளோ சூப்பரா ஃபார்ம் ஆகியிருக்கு பாருங்க.
இந்த மாதிரி வந்து செஞ்சீங்க அப்படின்னா, மாவு வந்து கண்டிப்பா உங்களுக்கு வந்து நல்லாவே புளிச்சு வரும். நார்மலா நீங்க பாத்திரங்கள்ல வைக்கிறத விட, இந்த மாதிரி ஹாட் பாக்ஸ்ல ஒரு பெரிய ஹாட் பாக்ஸ் வச்சிருந்தீங்க அப்படின்னா, அதில வந்து சேர்த்து நீங்க இப்படி வந்து வச்சு பாருங்க. மாவு ரொம்ப ஈஸியா உங்களுக்கு வந்து புளிச்சு வந்துருங்க. இந்த ஐடியா வந்து நெறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். தெரியாத நெறைய பேருக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். அதோட கூட புதுசா வந்து சமைக்க ஆரம்பிச்சிருக்கிற நெறைய பேருக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நெனைக்கிறேன். ஸோ மாவு வந்து நல்லா பொங்கி வந்துருச்சு இல்லையா? இப்ப நான் வந்து ஒரு தோசை ஊத்தி காட்டுறேன் பாருங்க. நல்லா செவந்து வந்துச்சு. மாவு வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு புளிச்சு வருதோ, அந்த அளவுக்கு நம்ம வந்து தோசை வந்து செய்றோம் அப்படின்னா, அது வந்து நல்ல செகப்பா வரும். கண்டிப்பா இன்னைக்கு நான் வந்து ஷேர் பண்ணின எல்லா டிப்ஸும் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நெனைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா, மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸோடையும் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. இதுவரைக்கும் நம்ம சேனல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா, மறக்காம சேனலையும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நம்ம சேனல்ல நெறைய டிப்ஸ் வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம். டைம் இருந்தது அப்படின்னா, மறக்காம சேனல்ல வந்து செக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்ட்ரஸ்டிங்கான இன்னொரு நல்ல வீடியோல நான் உங்கள திரும்ப மீட் பண்றேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க் யூ.